மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல கிட்டத்தட்ட புதன் மேஷ வீட்டுக்கு வருது. மேஷ வீடு என்பது புதனுக்கு ஆகாத ஒரு வீடு தான், செவ்வாயின் வீடு. இருப்பினும் மிதுன ராசிக்கு 11 சொல்லக்கூடிய ஒரு இடம். குறைந்தபட்சம் நன்மைகள் நடக்கும். கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் கடைசி கட்டமாக நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு வட்டத்துக்குள்ள சில நன்மைகள் கட்டாயமாக நடக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த நன்மையை விரும்புறீங்களோ இல்லையா, கட்டாயமா நீங்க ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன். இந்த கட்டாயமா ஏத்துக்கிறதுனா என்னத்தை ஏத்துக்கிறது? ஏதாவது நிறைய பணம் கொடுத்தா எல்லாரும் ஏத்துக்கலாம், பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள வரும். ஆனா அது மட்டும் இல்லை, அவங்கவுங்க தேவை சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு. அந்த சூழ்நிலை மத்தியில் ஒரு சில நபர்களுக்கு பணம் தேவைப்படும், சில நபர்களுக்கு பணம் தேவைப்படாது. வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், சில நபர்களோட உதவிகள், இல்லை வேற ஏதாச்சும் காரியங்கள், இல்லை கொடுக்கல் வாங்கல், விற்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் வேற வேற சூழ்நிலைகள், சம்பவங்கள் தேவைப்படும். எல்லாருக்கும் பணம் மட்டுமே, மேக்சிமம் பணம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கிட்ட பணம் இருக்கும், இல்லை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணத்தினால இது ஆகணும்னு அவசியம் இல்லை, சில விஷயங்கள் மூவ்மெண்ட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நமக்கு சம்பள வேலையில் சில மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க, தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க, ட்ராவல் பண்ண முடியாமல் இருப்பீங்க, விசா கிடைக்காம இருப்பீங்க, அதே சமயம் ஒரு இடத்த ஒன்று வாங்கி போட்டு அதில் வீடு கட்ட முடியாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவங்கவுங்க பிரச்சனைங்கிற மாதிரி தான் போகும். அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் புதன் செவ்வாயின் வீட்டில் வர்றது பழசு கை கொடுக்காது. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பழசு கை கொடுக்காது. பழைய உறவுகள், பழைய நட்புகள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய குடுக்கல் வாங்கல், பழசு எதுவாக இருந்தாலும் பழசு, வண்டி வாகனத்துலேருந்து எல்லாமே பழசு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்காது. பழசை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும், பழசை முடிச்சு கட்டுற மாதிரி இருக்கும். பழைய விஷயங்களை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது அவ்வளோதான், நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் ரேஞ்சுக்கு நிற்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் புதுசு கை கொடுக்கும், ஃப்ரெஷ், நியூவாக, இளம் ரத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும். அதே சமயம் டக்குன்னு முடிச்சிடணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இழுத்து பறித்து 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது பார்க்கலாம், இதில் ஆகலை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு அடுத்தது பார்க்கலாம், அடுத்த ரவுண்டில் பார்க்கலாம், அடுத்த முறை போகலாம், செகண்ட் ஹேண்டு பார்க்கலாம், ரெண்டாவதாக பார்க்கலாம். இப்படிங்கிற ரெண்டாவதாக பார்க்குற விஷயமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நபர்களுக்கு ஒத்து வராது. ஒரே ஸ்டோக் தான் எந்த விஷயமாக இருந்தாலும். அது உங்களுடைய ஒப்பீனியனுக்கு விட்டுறேன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டோக்கு, நியூ என்ட்ரி, புதிய விஷயங்கள், புதுசு தான் கை கொடுக்கும். ஒரே வார்த்தையாக சொல்லப்போனால் புதுசு கை கொடுக்கும். அதே போல் தள்ளி போடுறது வேலைக்காகாது, அது கை கொடுக்காதுன்னு விட்டுறலாம். அதே சமயம் ஒரே ஸ்டோக்கில் எதையுமே ஒரு நபரை பார்க்க போகிறீங்க, உட்காந்து பேசி ஒரே அன்னைக்கே முடிச்சு ஓகே அவ்வளோதான் ஃபைனல், அடுத்ததெல்லாம் கிடையாது, குழப்பமெல்லாம் கிடையாது. செகண்ட் போகிறது ரெண்டாவது திருப்பம் போகிறது உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுக்கும். செகண்ட் அட்டம்ப்ட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நமக்கு ஃபெயிலியரை கொடுக்கும். எடுத்தோடனே ஒரே ஸ்டோக்கு தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லா விஷயத்துலையும் பொறுத்தீங்க. ஒரு சம்பள வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அன்றைக்கே ஓகே ஆகிடுவீங்க. அதுதான் அப்படிப்பட்ட லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஒரு சம்பள வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்க, வேலையும் ஓகே, சம்பளம் பழைய கம்பெனிலேருந்து அதுலேருந்து ₹1 குறைச்சலாக இருக்கும், இல்லை அதுக்கு நியர்பையாக இருக்கும், இல்லை அதுலேருந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து பெருசாக எதிர்பார்த்துருப்பீங்க, நம்மளா கிடையாது. ஆனால் ஒர்க்கு நல்லபடியாக இருக்கும், சம்பளங்கள் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். இதுதான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள லாபம், தப்பிச்சு லாபம் இப்படிங்கிற மாதிரி அமையும். ஸோ மற்ற பிரச்சனைகளை பின்னால் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் நகரும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க.